ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஃபைனலி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே பயங்கர ஆவலோடு இன்றைக்கான மேட்சுக்கு காத்துக்கிட்டு இருப்பீங்க. முதல் போட்டி நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கும் தெலுங்குடன் டீமுக்குமே இருக்க போகுது. இந்த மேட்சுக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஸ்டார்டிங் 7 என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக இன்றைக்கான மேட்ச்சில் நம்ம நரேந்தர் கொண்டோலா ப்ளே பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? கடந்த ஒரு மாதமாக நரேந்தர் கொண்டோலா இன்ஜுரி காரணமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்லேயாவது அவர் ப்ளே பண்ணுவாரா, இல்லை எத்தனை மேட்ச் கழிச்சு அவர் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம அலிரேசா கலிலியுமே இன்னும் தமிழ் தலாஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணலை. அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற டீட்டெயிலையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின ஒவ்வொரு அப்டேட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் ரெகுலரான ப்ரோ கபடி பற்றின அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நரேந்தர் கொண்டோலாவோட இன்ஜுரி பற்றின அப்டேட்டை பார்த்துடலாம். நம்ம நரேந்தர் கொண்டோலாவுக்கு தூத்துக்குடி டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கையில் ஒரு அடிபட்டு இருந்துச்சு. எஸ்ஆர்எம் டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஃபைனல் மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் தான் நம்ம நரேந்தர் கொண்டோலாவோட கையில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் இந்த இன்ஜுரியை பார்க்குறப்ப ஒன்றும் ரொம்ப பெரிய இன்ஜுரி மாதிரிலாம் தெரியல. சாதாரணமான இன்ஜுரி தான், கூடிய சீக்கிரத்தில் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த மேட்ச்லேயே நம்ம நரேந்தர் கொண்டோலாவுக்கு 2 டைம் அடிபட்டிருக்கும். அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம எஸ்ஆர்எம் பிளேயர்ஸ் நம்ம நரேந்தர் கொண்டோலாவை அக்ரெசிவாக டேக்கிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. நரேந்தர் கொண்டோலாவோட கழுத்தை பிடிச்சி திருப்புறதுக்கெலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம தமிழ் தலாஸ் டீம் பெருசாக எந்த ஆர்கியூமெண்ட்டுமே பண்ணலை. அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா ஜாலியாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எந்த விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அந்த இடத்துல ஒட்டுமொத்த டீமுமே பயங்கரமாக கோவப்பட்டாங்க. எல்லாருமே ஆர்கியூமெண்ட் பண்ண போனாங்க. ஏன்னா ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க எஸ்ஆர்எம் பிளேயர்ஸ். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் நம்ம நரேந்தர் கொண்டோலாவோட கரியரே அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். நரேந்தர் கொண்டோலாவோட நல்ல நேரம் சின்ன இன்ஜுரியோட தப்பிச்சிட்டாரு. அந்த ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் பிளேயர்ஸ் அந்த மேட்ச்சில் பெருசாக அக்ரெசிவ் டேக்கிள்ஸ் எதுவுமே பண்ணலை. ஓரளவுக்கு மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம நரேந்தர் கொண்டோலாவுமே திரும்ப ரைடெலாம் பண்ண ஆரம்பித்தார். நல்லா தான் ரைடுக்கு போயிட்டு இருந்தார். அப்பப்போ லைட்டாக கையை மட்டும் பிடிச்சாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு டிஃபெண்டர் நரேந்தரை திரும்பவும் டேஷ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். அந்த இடத்துல நரேந்தர் கொண்டோலா பாயிண்டெல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டாரு. மிட்லேனை கிராஸ் பண்ணுறப்ப அவரோட கையில் திரும்பவும் ஒரு அடிபட்டிருக்கும். அப்போ தான் இந்த இன்ஜுரி ரொம்ப பெரிய இன்ஜுரியாக மாறிடுச்சு. ஆனால் நரேந்தர் கொண்டோலா திரும்பவும் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தார். உள்ளே போய் நின்றுக்கிட்டு இருந்தார். கையை பிடிச்சிட்டே நின்றுக்கிட்டு இருந்தார் ஒரு நிமிஷம். நரேந்தர் கொண்டோலா அந்த இடத்துல எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு மேட்சை ப்ளே பண்ணுறதுக்கு. பட் அவரால் முடியல. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கோச்சுக்கிட்டே போயிட்டாரு, என்னால் முடியல, நான் வெளியே எடுத்துருங்கன்னு. மேட்ச் ஸ்டார்ட் ஆன 2-3 நிமிஷத்துலேயே அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் ஒரு பெரிய அடியாக பட்டுருச்சு. நரேந்தர் கொண்டோலா ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப இது சின்ன இன்ஜுரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதாவது மேக்ஸிமம் இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்லலாம் ப்ளே பண்ணுறப்ப முதல்ல சேஃப்டியை தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாமே. எதுக்காக இந்த லோக்கல் டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண வராங்கன்னா ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி இருக்கும். இது ஒரு ப்ராக்டிஸ் மேட்சாக இருக்கும். பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் மேட்ச் ப்ராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த லோக்கல் டோர்னமெண்ட்டுக்குலாம் வராங்க. பட் பெருசாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இன்ஜுரி ஆகாத மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க. அது வரைக்கும் தமிழ் தலாஸ் டீம் அப்படி தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஃபைனல் மேட்ச்சில் நரேந்தர் கொண்டோலா என்ன நினச்சாருன்னு தெரியல. ஃபுல்லாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு போயிட்டாரு. ஆரம்பத்திலேயே அவரை வெளியே எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அண்ட் அதே மாதிரி நம்ம நரேந்தர் கொண்டோலாவுமே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டீம் கூட தான் இருந்தார். அதுக்கப்புறம் நிறையவே ஆடியன்ஸ் கூடலாம் ஃபோட்டோ, வீடியோ, செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு தான் இருந்தார். நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ஒன்றும் பெருசாக இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். நானுமே வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ஜுரிலாம் இல்லைங்கன்னு. ஆனால் அந்த இன்ஜுரி ஏற்பட்டு ஒரு மாதம் கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அவரோட கையில் கெட்ட போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். நம்ம ஹிமான்ஷுவோட வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கையில் ஒரு பேண்டேஜ் இருந்துச்சு. அது சின்னதாலாம் இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. இன்னமும் கையில் ஏதோ பேண்டேஜ் மாதிரி போட்டுட்டு தான் இருக்கார். ஒரு வாரம் முன்னக்கூட்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஒரு ப்ரோமோ ஷூட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த ஷூட்லலாம் அவர் கையில் எதுவுமே போடலை, நார்மலாக தான் இருந்தார். அண்ட் அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகும்போது திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் அவரோட கையில் எதுவுமே கிடையாது. பட் அப்பப்போ ஹிமான்ஷுவோட விளாகில் பார்க்குறப்ப கையில் என்னமோ ஒன்று போட்டிருக்காரு. அது க்ளவுஸ் மாதிரியும் இருக்குது, சின்ன பேண்டேஜ் மாதிரியும் இருக்குது. அது என்னன்னு தெரில. அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேர் நரேந்தர் கொண்டோலா இப்போ ரைடுக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாரு ப்ரோ, ஹிமான்ஷுவோட வீடியோவில் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அவர் ரைட் பண்ணிட்டு தான் இருக்காரு, மேட்ச் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் தமிழ் தலாஸ் டீம் அப்படி எந்த வீடியோவுமே போடலை. நான் பார்த்த வரைக்கும் ஹிமான்ஷுவோட சேனல்லையும் நம்ம ஆஷிஷோட சேனல்லையுமே பெருசாக அது கிடைக்கல. இப்போதைக்கு என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, மொதல் ஒரு 2-3 மேட்ச்சுக்கு நீங்கள் நரேந்தர் கொண்டோலாவை இறக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா திரும்ப அடிப்படுறப்ப அந்த இன்ஜுரி பெரிய இன்ஜுரியாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நரேந்தர் கொண்டோலா சேஃபாக ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அவரை பெஞ்சிலேயே உட்கார வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்மக்கிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒரு பவன் ஷெராவத் இருக்கார், அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார், மொயின் ஷஃபாகி இருக்கார், விஷால் ஜெகல் இருக்கார். அண்ட் இது போக நம்ம தீரஜ், ஹிமான்ஷு யாதவ்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ரைடர்ஸ் இருக்காங்க. இந்த சீசன் ரைடர்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ தாராளமாக நரேந்தர் கொண்டோலாவை ஒரு 3-4 மேட்சஸ் பெஞ்சில் உட்கார வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நரேந்தர் கொண்டோலாவோட ஹெல்த்து தான் நமக்கு முக்கியம். அது ஒன்றும் ரொம்ப பெரிய அடிலாம் கிடையாது, பேண்டேஜ் தான் போட்டிருக்காரு. நம்ம ரொம்ப பில்டப் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் திரும்ப அடிப்படுறப்ப அந்த இன்ஜுரி பெரிய இன்ஜுரியாக தான் மாறும். அந்த மேட்ச்லேயே அந்த மொதல் 2-3 நிமிஷத்துலேயே அந்த அடிப்படுறப்ப அவர் திரும்ப பெஞ்சில் போய் உட்காந்துருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது.
சின்ன அடி தானே பரவாயில்ல ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் திரும்ப ப்ளே பண்ண போய் தான் அந்த இன்ஜுரி இப்போ இவ்வளோ பெரிய இன்ஜுரியாக மாறி இருக்கு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி சின்ன இன்ஜுரி தானங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ப்ளே பண்ணாருன்னா திரும்ப அடிப்படுறப்ப அது பெரிய இன்ஜுரியாக மாறும், இன்னும் பெரிய இன்ஜுரியாக மாறும். அது அவரோட கரியருக்கே பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ சேஃபாக போகணும்னா ஒரு 3-4 மேட்சஸ் அவரை பெஞ்சில் உட்கார வைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். நான் ஒன்றும் தமிழ் தலாஸ் டீம் கூட ட்ராவல்லாம் ஆகலை, நான் பார்த்து சொல்லவும் முடியாது. அண்ட் அதே மாதிரி தமிழ் தலாஸ் டீமோட கேம்பில் எந்த தமிழ்நாடு பிளேயர்ஸும் கிடையாது. அப்படி தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்குற இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் அண்ட் டேரெக்டாக இந்த மாதிரி மேட்ச்சில் எங்கேயாவது வந்தால் தான் நம்மளால் அவரை பார்க்க முடியுது. இப்போ நம்ம நரேந்தர் கண்டோலா இல்லாத காரணத்தினால ஸ்டார்டிங் 7ல் நம்ம ஒரு சில சேஞ்சஸை எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம பவன்குமார் ஷெராவத் தான், செகண்டரி ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான். இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த 2 பிளேயர்ஸுமே ப்ளே பண்ணுவாங்க. தேர்ட் செஸ் ரைடரை இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ண போகிறது நம்ம நரேந்தர் கண்டோலா ப்ளே பண்ண வேண்டியது. பட் இன்ஜுரி பிரச்சனை காரணமாக அவரை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம மொயின் ஷாஃபாகியை இந்த மேட்ச்சில் அவங்க இறக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் மொயின் ஷாஃபாகி இந்த 3 பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நரேந்தர் கண்டோலா இன்ஜுரி எல்லாம் சரியாகிட்டு ப்ளே பண்ண வந்தார்னா ரொம்ப 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 சந்தோஷம். பட் அவர் வரலனாலுமே பரவாயில்ல, நம்மக்கிட்ட நிறையவே நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது போகவும் நம்மக்கிட்ட ஒரு விஷால் சேகல் இருக்காரு, மேபி அவரை கூட அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸ் தேவைப்பட்டால் நம்ம ஹிமான்ஷு யாதவ் கூட அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் நரேந்தர் இல்லைனா மொயின் ஷாஃபாகி, ஹிமான்ஷு யாதவ் ஆர் விஷால் சேகல் இந்த 3 விதத்தில் யாரோ ஒருத்தர் தான் அந்த இடத்துல ப்ளே பண்ணுவாங்க. நம்ம கோச் சஞ்சீவ் பல்யான் சார் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக மொயின் ஷாஃபாகி தான் அந்த இடத்துல ப்ளே பண்ணுவார். ஸோ இதுதான் இந்த மேட்சோட ரைடிங் காம்பினேஷனாக இருக்க போகுது. அண்ட் டிஃபென்ஸ் பக்கம் வந்தோன்னா கார்னர் பொசிஷனில் லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் நிதேஷ்குமாரும், ரைட் கார்னர் பொசிஷனில் நம்ம சாகராத்தையும் ப்ளே பண்ணுவாங்க. கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கவர் பொசிஷனில் ஆஷிஷும், ரைட் கவர் பொசிஷனில் நம்ம ரோனக்கும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இங்கேயுமே எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. மேபி தமிழ் லாஸ்ட் டீம் எனக்கு ரோனக் வேண்டாம், அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா அந்த இடத்துலேயே அவங்க நம்ம பவன் ஷெராவத்தை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கூடுதலாக ஒரு ரைடரை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது மொயின் ஷாஃபாகி ப்ளஸ் விஷால் சேகல் இந்த ஒரு காம்போவை கூட அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் முதல் மேட்ச்லேயே இந்த மாதிரி வியர்டான காம்போவை அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். 3 ரைடர் ப்ளஸ் 4 டிஃபெண்டர் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் தலாஸ் டீம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் 7 என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அலிரேசா கலிலியை பற்றி நிறையவே கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. அவர் எதுக்கு இன்னும் தமிழ் தலாஸ் டீமில் ஜாயின் பண்ணலை, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறையவே விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ் தலாஸ் டீம் இதை பற்றின எந்த அப்டேட்டையுமே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரெஸ் மீட்டில் எதுலேயுமே கிளியரான ஆன்சர்ஸை நம்ம தமிழ் தலாஸ் டீம் கொடுக்க மாட்டுறாங்க, எதையாவது பேசி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அலிரேசா கலிலி பற்றின ப்ராப்பரான அப்டேட் இன்ன வரைக்கும் கிடைக்கல. நான் அந்த வீடியோவை எடுக்கிற வரைக்கும் அலிரேசா கலிலி தமிழ் தலாஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணலை. தமிழ் தலாஸ் டீம் இப்போ விசாகப்பட்டினத்தில் இருக்காங்க. ஒருவேளை அவர் வந்தாருன்னா டேரெக்டாக விசாகப்பட்டினம் வந்து தமிழ் தலாஸ் டீம் கூட ஜாயின் பண்ணிக்குவார். ஆனால் மற்ற டீமில் இருக்கிற எல்லா ஈரான் பிளேயர்ஸும் வந்தாச்சு, தமிழ் தலாஸ் டீமில் இருக்கிற மொயின் ஷாஃபாகி கூட வந்தாச்சு. பட் அதே நாட்டை சேர்ந்த ஈரான் பிளேயர் அலிரேசா கலிலி எதுக்கு வரல அப்படிங்கிறது தெரியலை. ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் அவரை ரூல் அவுட் பண்ணி விட்டுட்டு வேறு ஏதாவது பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கூட அவங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி இன்ஜுரி பிரச்சனையாக இருக்காது, வேறு ஏதாவது பர்சனல் ரீசன் அந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருந்துச்சுன்னா ரூல் அவுட் பண்ணி விட்டுட்டு அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாரையாவது சைன் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக ஃபாரின் பிளேயராக தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அப்படி போகிறதா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க, முன்னாடியே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை அவங்க முன்கூட்டியே சைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காரு. அதனால தான் தமிழ் தலாஸ் டீம் அமைதியாக இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அலிரேசா கலிலி வந்துடுவார். நம்ம பயப்பட தேவை கிடையாது. சாகராத்திக்கு பேக்கப்பாக இன்னொரு பிளேயருமே இருக்கார். அதாவது சுரேஷ் ஜாதவ் அப்படிங்கிற ஒரு பிளேயரையுமே தமிழ் தலாஸ் டீம் எடுத்து வச்சுருக்காங்க. அவராலையுமே கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ண முடியும். ஸோ தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாங்களா இல்லை தோற்றுருவாங்களா அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வின் பண்ணால் எத்தனை பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வின் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.